கண்மணி வந்து அந்த பவியோட லவர்கிட்ட எக்ஸ் லவர்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. தயவு செய்து இங்கேருந்து போயிடு, எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி பார்க்குறாங்க. இங்கே பாரு, நான் இப்போ போகிறேன், ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் வருவேன். அதுக்குள்ளேயே நீ எப்படியாவது வந்து எனக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா நான் பவிக்கிட்டையும் அவங்க வீட்டில் எல்லாக்கிட்டையுமே போய் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத வந்து வீடியோவாக எடுத்துடுறாங்க. வந்து மயூரியும் ஸ்வேதாவும் அவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் இருக்குது, பார்த்தல இவ எவ்வளோ கேடு கேட்டவளாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தம்பிக்கே வந்து இவ துரோகம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மயூரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்வேதா வந்து ஆமாம் இவளை சும்மாவே விடக்கூடாது, அடுத்த ராத்திரி ஒரு ஆம்பளை வர வச்சு பேசுகிறா, இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருந்துட்டு நம்மள ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கா, இவளோட சாயத்தை இப்படியே விழுக்க வைக்கணும், இவளை சும்மாவே விடக்கூடாது, இவ நாளைக்கு போய் பேசுகிறானாமே, எப்படியும் அவனை தேடி போவாள், அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து விடவே கூடாது, நிறைய ப்ரூஃப் ரெடி பண்ணாதான் எல்லோரும் நம்புவாங்க, அன்பு கூட நம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க கண்மணி. அதை பார்த்து அன்பு என்ன விஷயம்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மழுப்பிடுறாங்க. அடுத்து கண்மணி வந்து பவியை இந்த வந்து பிரச்சனையிலேருந்து எப்படியாவது நம்ம தான் காப்பாற்றணும், பவி ரொம்ப பாவம், அவள் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, அவள் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறான், இவன் ஏதாவது ஒரு ரெடி பண்ணணும், இவனை நேரில் போய் பேசி பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கண்மணி பின்னாடியே வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணிட்டு வந்து மயூரியும் ஸ்வேதாவும் போகிறாங்க. கண்மணி போகிறது, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நுழையிறது எல்லாத்தையுமே வந்து வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸாக எடுக்கிறாங்க. அங்கே போய் கெஞ்சி கேட்குறாங்க கண்மணி, இங்கே பாரு, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படிலாம் வந்து பாழாக்குறது ரொம்ப பெரிய தப்பு, பண காசுக்காக என்ன வேணாலும் செய்வியா, அவள் நிம்மதியாக வாழ வேணாவா, நீ விரும்பின பொண்ணு நல்லா இருக்கும் நீ நினைக்கணும், ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு பணம் வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணேன்னா அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க கண்மணி. அடுத்து வந்து இந்த மாதிரி கண்மணி போன விஷயத்த, இந்த மாதிரி மீட் பண்ண விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனில் போட்டு உடைக்கணும், இப்போவே சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, நேரம் வரட்டும், எப்படியும் அவன் தேடி வருவான்ல அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக வந்து ஃபங்க்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. கரெக்டாக தாலி பிரித்து போகிற டைமில் வந்து கரெக்டாக அங்கே வந்துடுறாரு அந்த வந்து எக்ஸ் லவர் பவியோட, நிறுத்துங்க அப்படின்றாரு. அது என்ன கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க, இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா, இவன் தான் கண்மணியோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அன்பு அதிர்ச்சி அடைகிறாங்க, கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நான் உண்மையாக தானே சொல்கிறேன், நீயும் இவனும் சந்தித்து பேசுறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, இவன் இப்போ மறைஞ்சிருந்தான், நாங்கள் தான் இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தோம், டேய் உண்மையை சொல்கிறா, நீ எப்படிலாம் கண்மணி லவ் பண்ண, கண்மணி நீ எங்கெல்லாம் சுற்றுறீங்க, இப்போ நீங்கள் 2 பேரும் பிரிய முடியாமல் எப்படிலாம் தவிக்கிறீங்க, இப்போ ரகசியமாக எப்படிலாம் சந்திச்சுக்கிறீங்க, அது எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. வந்து கண்மணியோட வந்து அப்படியே ஒன்றும் புரியாமல் கண்மணி யோசிக்கிறாங்க. சொல்லு யாருன்னு சொல்லு அப்படின்னோடனே அவர் அமைதியாக நிற்கிறாரு. உன்னை பவி பயங்கரமாக அதிர்ச்சி அடை, இப்போ இப்படி இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் பவி அதிர்ச்சி, எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து அன்பு வந்து உடனே வந்து கேட்குறாரு, இங்கே பார், நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன், கண்மணி பற்றி தப்பாக பேச உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்றாரு. நம்ப மாட்டேடா, நீ நம்ப மாட்டேன், இப்போ பார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸில் இவனுக்கும் கண்மணிக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியுதா, நைட்டில் வர வச்சு பேசியிருக்கா, அது மட்டுமா அவன் இருக்க இடத்துக்கு தேடி போயிருக்கா, அப்படின்னா என்ன அர்த்தம், கண்மணி அவனை திருட்டுத்தனமாக விரும்புகிறான்னு தான் அர்த்தம், உனக்கு இந்த உறவுக்கு அர்த்தம் புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாரும் கண்மணி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கண்மணி மாமியார் என்னம்மா இதெல்லாம், எதுக்காக அந்த பையனை தேடி போனேன், என்ன காரணம், அந்த காரணத்தை சொல்லு கண்மணி, இல்லைனா உன்னை இப்படி தான் எல்லோரும் தப்பாக பேசுவாங்க கண்மணினோட, தயவு செய்து மன்னிச்சுடுங்க அத்தை, அந்த காரணத்தை மட்டும் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழகிறாங்க. இதையெல்லாம் பார்த்து அன்பு வந்து செம டென்ஷன் ஆகிறாரு. உடனே கண்மணி கிட்ட, பரவாயில்ல கண்மணி, நீ எதுவுமே சொல்ல வேணாம், உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, என் பொண்டாட்டி நல்லவளா கெட்டவளான்னு உங்களுக்குலாம் சந்தேகமா, எனக்கு அந்த சந்தேகமே கிடையாது, என் பொண்டாட்டி நல்லவதான்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும்.